வணக்கம். இப்போ சில நம்ம சேனல் கட்டுமான பணிகள் காரணமாக கொஞ்சம் சமீபமாக வீடியோஸ் போடலை. பட் இப்போ வீடியோ போட்டே ஆகணுன்ற ஒரு கட்டாயன்ற ஆதங்கத்தில் இது கண்டிப்பாக இந்த பதிவு உண்மையிலே சொல்லப்போனால் இது ரொம்ப வருத்தமான பதிவு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போது 9:45 டைமு, இப்போ வரைக்கும் 33 பேர் இறந்துருக்காங்கன்னு செய்தி வந்துட்டுருக்கு. ஸோ இதோட இது ஸ்டாப் ஆகணும், இது கவுண்ட் எக்ஸ்ட்ரா போகக்கூடாது அப்படின்றது தான் கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்கள். விஜய் டிவிக்கு அதாவது இந்த கட்சி ஆரம்பிக்கும் போதே தற்கூரி கூட்டம் முட்டாள்கள் அப்படின்னு பல பேர் கமெண்ட் பண்ணாங்க. அது விடுங்க. ஆனால் அது இவ்வளோ ஒரு முட்டாள்தனமான காட்டு மிராண்டி கூட்டம்ன்றது இப்போ நிரூபணமான மாதிரி இது இருக்குது. இல்லை விஜய் எனக்கு அதாவது ஒரு விஷயம், எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிறாங்க, கட்சிகள் பிரச்சாரங்கள் போகுது, தேர்தல்கள் நடக்குது, எல்லாமே நடக்குது. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமே கிடையாதுங்க. இது முழுக்க மிஸ்டர் விஜய் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். மிஸ்டர் விஜய் மேலே தான் இந்த வழக்கு பதிவு செய்யணும். சத்தியமாக இது வேறு யாருமே கிடையாது. ஏன்னா சமீபமாக போன வாரத்துக்கு முந்தின வாரம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, காரில் ஃபாஸ்ட்டாகவும் போக முடியும். நாகப்பட்டினம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகிறாரு, கரெக்டாக ட்ராவல் பண்ணுறாரு. ஆனால் அவரே ஃபஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஸ்லோவாக மூவ் பண்ணி என்னால் க்ரௌடை இங்கே பார்க்குறவனே திருப்பி கையை காட்டுறான் ஏறி குச்சிக்கின்னு போயிட்டே இருக்கிறான். இது என்ன ஆகுதுன்னா, அப்படியே டிராஃபிக்கை பிளாக் பண்ணி மக்களை ஒரே இடத்துல ஜாம் பண்ணுறாரு, க்ரௌடை சேர்த்து. இது என்ன சொல்கிறது தெரியல. இப்போ இவ்வளோ பெருசாக இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் தான். சத்தியமாக அது விஜய் தான் காரணம். இவர் இது தவிர்க்கலாம். எப்படி அதாவது பார்த்தீங்கன்னா, எப்படி நாகப்பட்டினம் ட்ராவல் அப்போ கூட்டத்தை தவிர்த்தார், எப்படி காரில் போனார், அந்த மாதிரி பண்ண வேண்டியது. எதுக்கு இப்படி கூட்டத்தை பயங்கரமாக ஜாம் பண்ணி இவர் நான் தான் பார்த்தியா மாசுன்னு, ஐயோ உங்களுக்கு மேலாம் பல பேரில் ஆல்ரெடி காட்டிட்டாங்கப்பா. இதெல்லாம் நீங்கள்லாம் குப்பை, நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு 10% ஓட்டு வாங்கிங்களா, அதுக்காக இவ்வளோ பலியா? இன்னும் அந்த பாகுபலி படத்தில் ஒரு டைலாக் வரும், 150 கிலோ சிலை சும்மா ஒரு 10 பேராவது பலி. அந்த மாதிரி இது பெரும் கரும்புலி. தமிழ்நாடு அரசியலில் இந்த மாதிரி எவ்வளோ பெரும் தலைவர்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, எவ்வளோ பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆனது கிடையாது. அதாவது விஜய் எவ்வளோ பேர் தற்கொலைன்றது ஒரு திட்டமிடல் இல்லைன்றது எவ்வளோ தெளிவாக காட்டுது. உண்மையில சொல்லப்போனால் இதுக்கெல்லாம் விஜய் ஒரு காரணம், ரெண்டாவது மீடியாங்க. அப்போ அவர் ஏதோ ஒரு கட்சி பிரச்சாரம் போகிறாருன்னா, காலையில் 6 மணியில் திரும்ப நீலாங்கரை வீட்டு முன்பு கேமரா வைக்கப்பட்டது. சொல்லுங்கள். ஆமாங்க, இப்போ தான் விஜய் குளிச்சுட்ருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேண்ட் சட்டை போட்டுப்பார், ஷூ போட்டுப்பார். ஆமாங்க, அவர் இப்போ காரில் ஏறி விமான நிலையம் போக போகிறாருங்க. என்னையா பண்ணுறீங்க? மீடியாலாம் வெக்கப்படணும் இதுக்கெல்லாம். ஏன் இதே மாதிரி ஸ்டாலின் போகிறாரு பிரச்சாரத்துக்கு, உதயநிதி போகிறாரு, எடப்பாடி இந்த மாதிரி இவங்களாம் பிரச்சாரம் போகிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் காலையில் போயிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி கேட்டில் நிற்கிறீங்க. இவங்க மாதிரி கிளம்பிட்டாரு, வெள்ளை கலர் சட்டை போட்டுருக்காரு, பனி என்ன கலர் போகிறாரு, இன்னும் வேறு. காலையில் டிவி எடுத்த ஒன்றுமே இதுதான் ஒன்று இருக்குது. ஒரு நியூஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா, விஜய் இப்போ தான் சாப்பிட்டு டிஃபன் 2 இட்லி சாப்பிட்டுருக்காரு. மீடியா தயவுசெய்து நீங்களும் திருந்தணும்ப்பா. அவர் கார் அங்கேருந்து ஃபாலோ பண்ணின்னு அவர் என்ன பண்ணுறாரு, எங்கே போகிறாரு, எங்கே நிற்கிறாரு, என்னத்தராப்பா. உண்மையிலே இதெல்லாம் தமிழ்நாடு பயங்கர பிரில்லியன்ட்னு சொல்லிட்டு கூகுள்லேருந்து ஃபாரின்லேருந்து எங்கெங்கெல்லாம் ஆளுங்க கேட்பானுங்க எம்ப்ளாயீஸுக்கு. இதெல்லாம் பார்த்தா காரித்து போனுங்க, காட்டு மிராண்டிட அவனுங்க சொல்லிட்டு. ஒரு 2 மாதம் முன்னாடி தான் 2-3 மாதம் முன்னாடி ஐபிஎலுக்கு பெங்களூரில் 10-11 பேர் செத்தான்றதுக்கே வெக்கப்பட்டோம். ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் இது வின் பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு, கப்பு இது ஒரு க்ரௌடை ஜாம் பண்ணி எப்படி இன்னத்த மாசம் காட்டி என்ன பண்ண போகிறீங்க? கேவலமான விஷயம் இது. ஒரு இதில் குழந்தைங்க 6 குழந்தைங்க வர இவனுக்கு எனக்கு ஒன்றும் புரியல. போராடுங்க, சரி நீங்கள் போய் ஓட்டு போடுங்க, போடாதீங்க, உங்கள் தலைவரை போய் பாருங்கள், உங்கள் கட்சி என்ன கர்மாதம் பண்ணுங்கள். குழந்தைங்களே நாங்கள் தீக்கின்னு போகிறீங்க. எவ்வளோ க்ரௌடு, கண்டினியூஸாக க்ரௌடு பார்த்து தான் இருக்கு. வேணும்னே அவன் ஜாம் பண்ணுறான்னு, க்ரௌடு ஜாம் பண்ணி பற்றியா நான் தான் மாசு, நான் தான் ஐயோ எப்பா நீ ஏன் கட்சி ஆரம்பிச்சோன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். உங்க கூட அந்த உன்னை ஃபாலோ பண்ணுற முட்டாளங்களுக்கு தான் தெரியாது. சும்மா எதுக்கு கத்துறனே தெரியல. 2026 டிவிக்கு ஆட்சி விட்டுருவோமா அப்படின்னு, மறுபடியும் ஆட்சி அமைச்சு விட்டுருவோமான்ற அதுக்குன்றானுங்க. அப்பே தெரியல அவங்களும் எவ்வளோ முட்டாள், நீ எவ்வளோ முட்டாளாக பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. இது உண்மையிலே முழுக்க இப்போ வரைக்கும் இறந்துருக்குது 33 பேருக்கு விஜய் தான் பொறுப்பேற்றுக்கணும். மிஸ்டர் விஜய் தான் அதுக்கு காரணம். இது பகீரங்க குற்றச்சாட்டு. இதுக்கு வழக்கு பற்றி விஜய் மேலே தான் பண்ணி ஆகணும். இதோட ஏங்க உண்மையிலே சொல்லட்டுமா, இது ஆளுங்கட்சி வேஸ்ட்டுங்க. திருச்சி ஏர்போர்ட்டில் பப்ளிக் ஏதோ ஒடிகிறாங்க. இது ஒரு அமைச்சர் ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. அவன் அமைச்சராக என்னன்னு தெரில. ஃபீல் பண்ணி இப்போ நான் போயிட்டு ஏதாவது ஒரு பொது சொத்து உடச்சாச்சு ஃபீல் பண்ணி பேசுவீங்க. 2 போட மாட்டீங்க போலீஸ் சொல்லுங்கள்.
ஐயோ ஒரு லட்டி சார்ஜ் பண்ணுங்க. எதுக்கு க்ரௌடு? எங்க அனுமதிக்கப்பட்ட இடமோ அங்க லிமிட்டடா கரெக்டா பிளான் படி க்ரௌட் அந்த டைமுக்கு இருக்கணும். இவங்க வந்து டைம் அதிகரிச்சு 8 மணிக்கு காலையில் வந்து பேசுறாருன்னு சொல்லிட்டு தகவலுங்க. 8 மணிக்கெல்லாம் கிடையாது, அந்த ஸ்பாட்டுக்கே ஒரு 1:30 மணிக்கு தான் பேச்ச ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவ்வளோ நேரம் வந்து க்ரௌடு டம்ப் ஆகி அவன் சோறு தண்ணி இல்லாம சாகாம என்னங்க பண்ணுவானுங்க? முட்டாளுங்க பின்ன செத்து தான். ஏன்னா கடையெல்லாம் மூடிடுறாங்க, தண்ணி கிடையாது, சோறு கிடையாது. கேட்டால் சில பேர்லாம் நாங்கள் சோறு தண்ணி இப்போ செத்து என்னடா உங்கள் குடும்பம் என்னடா பண்ணோம்? படுபாவீங்களா? பா மூளை வளர்ச்சியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் 6 அறிவு இருக்கா இல்லைன்னு கூட தெரியல. நல்லா வந்து இது இந்த ட்ராமாலாம் வந்துட்டு இருந்தது. சரி, நான் சொன்ன சில பல காரணங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கம்முன்னு இருக்க முடியல. எப்படி இருக்க முடியும்? இங்கே பாருங்க, டிவிக்குன்ற கட்சி வந்து ஏன் தொடங்கினாங்கன்றது உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாது தெரியல. அந்த விஜய் என்ப நபருக்கு வந்து வாரிசு படமும் அதுக்கு முன்னாடி பீஸ்ட் படத்தாலையும் ரெட் ஜாயிண்ட்டுக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட தகராறு. அந்த தகராறு மட்டும் இல்லாமல் விஜய்க்கும் உதயநிதிக்கும் ஏதோ ஒரு நடிகை கிசுகிசுவார் சொல்கிறாங்க. அது நமக்கு போகல, அந்த சைடில் நம்ம போகல. இந்த பட பிரச்சனை ரிலீஸ் ஆகிறதுல வந்து இவர் பார்த்தாரு, நமக்கு இவ்வளோ க்ரௌடு இருந்தோம், நம்மளை வந்து படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டானுங்க, வேறு வழி இல்லாமல் கட்சியாங்க. மற்றபடி வாரிசு படம் முன்னாடி வரையும் விஜய் வந்து என்ன உங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணியிருக்கிறாரு? உங்கள் விஜய் ரசிகர் பண்ணுற ஆளுங்களே ஏதாவது இறந்தால் ஏதாவது பண்ணியிருக்கிறாரா? இல்லை கோவிட் டைமில் ஏதாவது பண்ணாரா? இல்லை புயல்லாம் வந்தது, வெள்ளம் வந்தது, எதுக்காவது ஏதாவது பண்ணியிருக்காரா? ரோஹிணி தேட்டரையே ஒரு ட்ரெய்லருக்கு அடிச்சு வச்சீங்க, அதுக்கே எதுவுமே பண்ணல. அதாவது இவரை நம்பி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களே அவங்களுக்கு எதுவும் பண்ணல. இவரை நம்பி இப்போ எப்படி இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஏறி செத்தானா ரோஹிணி தேட்டர் முன்னாடி லாரி மேலே, அவங்களுக்கு என்ன பண்ணி எதுவுமே பண்ணல. அந்த மாதிரி எவ்வளோ கொடுங்க, அதெல்லாம் நான் இது பண்ணேன். ஸோ அந்த மாதிரி சினிமாலேருந்து வந்துட்டு அவர் வந்து ஏன் வந்தார் ஃபஸ்ட்டு எந்த கொள்கையும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. கேட்டால் வந்து திமுக கொள்ளையடித்த பணத்தை தான் வச்சுன்னு அவங்க கொள்ளையடிச்ச படத்தில் தான் குருவி படத்துலேருந்து லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு பீஸ்ட் வரையும் வச்சுருக்கீங்க. குருவி படம் எப்படி எடுத்தார் உதயநிதி? இப்போ கேள்வி கேட்க முடியுமா உங்களால்? அவங்க கொடுத்த சம்பளத்தை தான் நீங்கள் சோறு துணிக்கீங்க. கேட்டால் இப்போ வந்து பெருசாக கொடுத்தவங்க நச்சின்னு இத்தனை பேர் சாவச்சிட்டு இருக்கீங்க. அதாவது இந்த சமீபமாக கொஞ்ச நாள் முன்னாடி, கொஞ்ச நாள் நிறைய நாள் ஆகுது, 10 வருஷம் கிட்ட ஆகுது. நல்லா புரிஞ்சுக்க, 10 வருஷம் முன்னாடி பெருசாக இருந்தாலும் கம்யூனிகேஷன்லாம் கூட கிடையாது, இப்போ நாளும் இருக்குது. அப்போ வந்து சன்னிலி அவனுக்கு எவ்வளோ க்ரௌடு கூடிச்சு நம்ம ஊரில் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் வந்து க்ரௌடு மாசு காட்டால் நீங்கள் பெரிய சிஎம் பிஎம் இல்லை அமெரிக்க ஜனாதிபதி நினச்சின்னு இருக்கீங்களான்னு தெரில. வெறும் 8% இல்லை 10% ஓட்டு வரும், அதை வாங்கின்னு வேஸ்ட்டு தான். சரியா? தலைகீழாக தான் முதிய போயிடும் கோட்டை சாமின்னு சொல்லிட்டு கரும்புள்ளி செம்புள்ளியோட அந்த இருக்கிற பணத்தெல்லாம் காலி பண்ணிட்டு போய் எங்கேயாவது பிச்சை எடுக்கிற கண்டிஷனில் ஆக போகிறீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும் மிஸ்டர் விஜய். இது வந்து வேஸ்ட்டு. நீங்கள் அவ்வளோதான். இதோட தெரிஞ்சு போச்சு. எதுவும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எந்த ஒரு பெரிய டார்கெட் இல்லாமல் போகிற ஒரு இயக்கம்னு சொல்கிற மாதிரி ஆகிட்டீங்க. பெரிய கரும்புள்ளி இது. இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு வரலாற்றில் இந்த மாதிரி எந்த ஒரு கட்சிக்கும் இல்லை. பக்காவான ஒரு கரும்புள்ளியை நீங்கள் தற்கொலைன்றதை இதில் காட்டினீங்க. திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கப்புறமாவும் இந்த மீடியாக்கள் வந்து அடுத்த சனிக்கிழமை அவர் கிளம்பி விட்டார். இப்போ தான் வந்து நீங்கள் சொல்ல இதை கேட்டுன்னு கும்பலுங்க குழந்தை குட்டி வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி புள்ளிங்கள இவனுங்கெல்லாம் மனுஷனுங்களா மூளை இருக்கான்னு தெரியல. பாவீங்களாப்பா. மொத்தம் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஸ்டோரி 6 குழந்தைகள் 16 பெண்கள் 9 ஆண்கள்னு அப்படி வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. இது என்னத்த சொல்கிறது தெரியல. நிஜம் திருந்துங்கடா எப்பா. மன்னிக்கவும், ஏதாவது தவறாக பேசுனா மன்னிச்சிருங்க. நன்றி.